நம்முடைய சாஸ்திர விதியே இதுதான். நமது உயிர் நமக்குள் ஓ என்று இயக்கி அந்த உணர்வின் துணையால் பல கோடி உணர்வின் தன்மை நாம் பெற்று பல மிருக இனங்களாக பிறந்தும் அதிலிருந்து நம்மை காத்திடும் உணர்வின் துணை கொண்டு இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய பின் நாம் இதை அறிந்து கொள்ளும் நிலைகள் பெற்ற நிலைகளில் அறிந்த மனிதன்தான் அணுவின் ஆற்றலை தனக்குள் கண்டுணர்ந்து இந்த உணர்வின் செயலை தெளிவாக எடுத்துரைத்தது அகஸ்தியர். அவனுக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் சக்தி விளைந்து இன்றும் நம் பூமியில் பரவி படர்ந்து கொண்டுள்ளது. அவன் அந்த உடலிலே தீமைகளை அகற்றி உணர்வின் சத்தை உணர்வுடன் ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் துருவத்தில் நிலை கொண்டு துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இன்றும் இயங்கிக் கொண்டுள்ளது அகஸ்தியர். அவன் காட்டிய நிலைகள் தான் சாஸ்திரத்தை முதலிலே பேரண்டத்தின் நிலைகள் எதுவாக இருப்பினும் கடவுள் எங்கோ ஒளிந்து கொண்டுள்ளான் என்ற நிலை இல்லை. நமக்குள் நம்மை உருவாக்கியது நமது உயிரே. பேரண்டத்தின் ஆற்றலை அந்த உணர்வின் தன்மை கவர்ந்து வெளிப்பட்டாலும் அந்த உணர்வை பழந்து உணர்வின் இயக்கத்தை அறிந்த நிலையில் நம்மை இயக்கி இத்தகைய உடலின் உணர்வை மனிதனாக உருவாக்கியது. ஆகவே கடவுள் எங்கும் இல்லை, நமக்குள் நின்றே அவன் இயக்குகின்றான். நாம் எத்தகைய குணத்தின் தன்மை நாம் நுகர்கின்றமோ இந்த உணர்வினை ஓ என்று ஜீவனாக்கி இந்த உணர்வின் சத்தை நமக்குள் ஜீவ அணுவாக மாற்றும் போது நாம் எண்ணிய குணமும் நமக்குள் பதிந்த உணர்வும் மீண்டும் அதை நினைப்பற்றி அது இயக்கப்படும் போது அதுவும் கடவுளாகத்தான் ஆகின்றது. தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், ஒன்னிலும் இருக்கின்றான், அனைத்திலும் இருக்கிறான் என்று பிரகலாதன் கதையில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆக ஒரு சூரியனின் காந்த புலனறிவு ஒரு உணர்வின் சத்தை அது கவர்ந்து கொண்டால் அதே சூரியனால் இயக்கப்படும் உடலின் இயக்கத்திற்குள் நம் உயிரால் கவரப்பட்ட உணர்வின் தன்மை அதை பிளந்து உணர்வின் இயக்கத்தை உணர்ந்து உணர்வின் செயலாக நம்மை இயக்கும் செயலாக அது கடவுளாக எப்படி இயக்குகிறது என்ற நிலையை நமது சாஸ்திரம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சாஸ்திர விதிப்படி இன்று நமது உயிர் கடவுள் உள் நின்று இயக்குகின்றது. நாம் எண்ணிய உணர்வின் சத்தை ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாக்கி நம்முள் நின்று அக்குணமே கடவுளாக இயக்குகின்றது என்ற பேருண்மையை அணுவின் ஆற்றலையும் அணுவின் இயக்கத்தையும் தெளிவாக எடுத்துரைத்தது அகஸ்தியன். அதன் உணர்வில் இன்று படர்ந்து கொண்டிருப்பது பல நிலை என்ற நிலைகளை இந்த உண்மைதான் மாமகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் இதை உணர்த்துகின்றார்.